என் பெயர் அஞ்சலி. நான் நொய்டாவுக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் வசிக்கிறேன். அப்போது எனக்கு 30 வயது. எனக்கு 10 வயதில் ஒரு மகள் இருந்தாள். என் கணவர் பெயர் ராகேஷ். அவர் ஒரு ஆட்டோ ஓட்டி வந்தார். என் கணவருக்கு எப்போதும் ஒரு மகன் வேண்டும் என்ற ஆசை அதிகளவில் இருந்தது. ஆனால் என் மகள் இந்த உலகத்திற்கு வந்தபோது இனிமேல் நான் மீண்டும் தாயாக முடியாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். குழந்தையும் தாயும் உயிரப் பிழைத்தது மட்டுமே பெரிய விஷயம். என் கணவர் எல்லார் முன்னாடியும் கூறிவிட்டார், இனி இவர்கள் இருவரும் எனக்கு எந்த பயனும் இல்லை. நான் சிறுவயதிலேயே திருமணம் செய்து கொண்டது சீக்கிரமாகவே எனக்கு ஒரு மகன் பிறந்து என் கூடவே உறுதுணையாக நிற்பான் என்பதற்காகத்தான். ஏனென்றால் எனக்கு சொந்தச் சகோதரன் கூட யாரும் இல்லை. ஆனால் இந்த பெண் என் நம்பிக்கைகள் அனைத்தையும் உடைத்துவிட்டாள். இப்போது நான் இவளிடமிருந்து விடுபட்டு விரைவில் 2வது திருமணம் செய்து கொள்வேன். ஆனால் 12 ஆண்டுகள் கடந்துவிட்டன. என் கணவர் என்னை இன்னும் கைவிடவில்லை. வேறு யாருடனும் காதல் வயப்படவும் இல்லை. அது அவர் என் மீது மிகவும் உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருந்ததால் அல்ல, மாறாக இனிமேல் அவருக்கு யாரும் தங்கள் மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருந்ததால் மட்டுமே. முழு பகுதியிலும் உறவினர்கள் மத்தியிலும் அவர் ஒரு பொறுப்பற்ற மனிதராகவே அறியப்பட்டிருந்தார். அவர் தன் ஆட்டோவையும் விற்றுவிட்டார். நான் வீட்டில் துணிகளை தைத்து வந்தேன். அதைக் கொண்டுதான் குடும்பம் நடந்து வந்தது. எப்போதாவது அவர் எங்கிருந்தாவது கொஞ்சம் பணம் கொண்டு வருவார். ஆனால் அவருக்கு நிலையான வருமானம் இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. நிச்சயம் யாராவது தங்கள் மகளை கொடுக்கிறார்கள் என்றால் வருமானத்தைப் பற்றி கண்டிப்பாக கேட்பார்கள். அதோடு முதல் மனைவியை ஏன் விவாகரத்து செய்தார் என்பதையும் பார்ப்பார்கள். இங்கே என் மகள் வளர்ந்து வந்தாள். அவளுக்கு நான் டிம்பிள் என்று பெயரிட்டிருந்தேன். அவள் மிகவும் அழகாகவும் மெலிதாகவும் இருந்தாள். எங்கள் குடும்பத்திலேயே மிகவும் வெள்ளையான நிறம் கொண்ட முதல் பெண் குழந்தை அவள் என்பது ஒரு விசித்திரமான விஷயம். ஆனால் என் மகள் மிகவும் அப்பாவி. ஏனென்றால் என் வாழ்நாள் முழுதும் அவளை என் நெஞ்சோடு அணைத்து மறைத்து வைத்தே வளர்த்தேன். எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள்தான். இனிமேல் எனக்கு வேறு குழந்தை பிறக்க முடியாது. இவளுக்கும் ஏதாவது ஆகிவிட்டால் நான் குழந்தை இல்லாதவள் ஆகிவிடுவேனே என்று நினைத்துதான் அவளை வாழ்நாள் முழுதும் அளவுக்கு அதிகமாகவே பாதுகாப்பாக வளர்த்தேன். அதனால் ஏற்பட்ட நஷ்டம் என்னவென்றால் அவள் அளவுக்கு மீறிய அப்பாவியாக மாறிவிட்டாள். அவளுக்கு உலகத்தைப் பற்றி எதுவுமே தெரியாமல் போய்ந்தது. நான் அவளை மற்ற பெண்களுடன் விளையாடக்கூட வெளியே அனுப்பவில்லை. இதனால் அவளுக்கு யாருடனும் நட்பு ஏற்படவில்லை. பகுதிப் பெண்களுடன் அவள் அதிக நேரம் செலவிட்டதும் இல்லை. நான் அவளை திருமணங்களுக்கும் அழைத்துச் செல்வதில்லை. அதைத் தவிர எங்களைப் போன்ற ஏழைகளுக்கு வேறு எங்கே போய் வர முடியும்? ஆனால் நான் அவளுடன் தான் வாழ்நாள் முழுதும் இருப்பேன். அவளை நான் பார்த்துக் கொள்வேன் என்று நினைத்துக் கொண்டிருப்பேன். நான் அவளை வெளி ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருந்தேன். ஆனால் சில சமயங்களில் ஆபத்துகள் வீட்டிற்குள்ளேயே இருக்கும் என்பது எனக்கு எப்படி தெரியும்? சரி, அது ஒரு நீண்ட கதை. என் மகள் கொஞ்சம் வளர்ந்ததும் என் கணவர் அவள் மீது அதிக பாசம் காட்டத் தொடங்கினார். ஆனால் வாழ்நாள் முழுதும் அவளை வெறுத்து ஒதுக்கியவர் அவர்தான். உன்னால்தான் உன் தாயை மலடியாக்கிவிட்டாய். என் குழந்தைகள் இந்த உலகத்திற்கு வர முடியாமல் போய்விட்டது. இல்லையென்றால் எனக்கு 10 மகன்கள் பிறந்திருப்பார்கள் என்று சொல்வார். ஆனால் இதெல்லாம் விதியின் விளையாட்டு. இதில் என் மகளின் தவறு எதுவும் இல்லை என்று நான் சொல்வேன். ஆனால் அதுவரை அவர் என் மகளை வெறுத்தார். அவளை குத்திக் காட்டினார். அவளை தன்னுடன் எங்கும் அழைத்துச் செல்லவில்லை. அவளை தன் மகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் தலையில் அன்பாக கைகூட வைத்ததில்லை. ஆனால் இன்று என் கண் முன்னால் கண்ட காட்சியை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் என் மகளை தன் அருகில் உட்கார வைத்துக்கொண்டு அவளிடம் மிகவும் அன்பாக பேசிக் கொண்டிருந்தார். உனக்கு என்ன வாங்கி வரட்டும்? நான் 1-2 நாட்களுக்கு வெளியூர் செல்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். என் மகளும் ஆச்சரியமாக பார்த்தாள். ஏதோ ஒரு பொருளைச் சொல்லிவிட்டு ஓடித் தன் அறைக்குச் சென்று விட்டாள். நான் என் கணவரிடம், என்ன விஷயம்? இந்த நாட்களில் மகள் மீது அதிக பாசம் பொழிகிறதே என்று கேட்டேன். அவள் மீது பாசம் காட்டிவிட்டு, போதும், இப்போது நான் வயதாகிவிட்டேன். நம் வயதான காலத்தில் இவள்தான் நமக்கு ஆதரவு என்பது எனக்கு புரிந்துவிட்டது. நானும் பைத்தியக்காரனாக இருந்தேன். குடும்ப வம்சம் வளரும் என்று மட்டுமே நினைத்தேன். ஆனால் அது என் அதிர்ஷ்டத்திலேயே இல்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உன்னோடு பிடிவாதம் பிடிக்கவில்லை. இறைவனிடமே பிடிவாதம் பிடித்தேன். கடவுளிடம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இப்போது இவள் என் மகள். நான் இவள் மீது மிகவும் அன்பு செலுத்துவேன் என்று கூறினார். இதைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. பரவாயில்லை, இந்த மனிதனுக்கு புத்தி வந்ததே. நான் அவரிடம், இப்போதுதான் மகள் பெரியவளாகி வருகிறாளே, இன்னும் 2-3 ஆண்டுகளில் அவளுக்கு திருமணம் ஆகிவிடும். அப்புறம் நம் மகள் நம்மை விட்டுவிட்டு தன் மாமியா வீட்டிற்குச் சென்று விடுவாள்.
ஆனால் நீங்கள் இத்தனை ஆண்டுகளை வீணடித்து விட்டீர்களே. நம் குழந்தை சிறியவளாக இருந்தபோது எவ்வளவு செல்லமான குழந்தையாக இருந்தாள். எப்படி ஓடி ஓடி உங்களை பின்தொடர்ந்து வருவாள், உங்களை அப்பா என்று அழைப்பாள். ஆனால் நீங்கள் அவளை ஒருமுறை கூட மடியில் தூக்கி வைத்திருக்கவில்லை என்று சொன்னேன். இந்த விஷயத்தை கேட்டதும் என் கணவரின் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட்டது. அவர், நான் உண்மையிலேயே நிறைய நேரத்தை வீணடித்துவிட்டேன், ஆனால் இன்னமும் தாமதமாகிவிடவில்லை என்று சொன்னார். மகள் மிகவும் சிறியவளாக இருந்தபோது என்றாவது ஒருநாள் அவருக்கு கோபம் வந்து என் மகளை கொன்றுவிடக்கூடாதே என்று நினைத்து அவளை அவளுடைய தந்தையிடம் தனியாக விட்டுச் செல்ல மாட்டேன். ஆனால் இப்போது அவருடைய இதயத்தில் உண்மையிலேயே தன் மகள் மீது அன்பு பிறந்துவிட்டது என்பதை நான் நம்பிவிட்டேன். ஆக்கிரக்கார அவர் அவளுடைய சொந்தத் தந்தைதானே, மாற்றாந்தந்தை இல்லையே. எங்கள் நாட்கள் இப்படியே நகரத் தொடங்கின. இந்த தந்தையும் மகளும் மிகவும் நெருக்கமாகிவிட்டார்கள். இதுவரை இருவரும் ஒருவரோடு ஒருவர் செலவிடாத தருணங்களை இப்போது செலவிட்டு வந்தார்கள். அவர் என் மகளை தன்னுடன் சந்தைக்கும் அழைத்துச் செல்வார். அவளுக்கு பரிசுகளையும் வாங்கி வருவார். சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு பொருளை கண்டிப்பாக வாங்கி வருவார். எனக்கு இந்த நாட்களில் ஒரு இடத்தில் வேலை கிடைத்தது. ஒரு கடை இருந்தது. அங்கே சென்று நான் துணிகளை தப்பை செய்து வந்தேன். ஒரு சுடிதாருக்கு மிகவும் நல்ல பணம் மிஞ்சியது. நான் வீட்டில் துணி தைத்தபோது வீட்டு வேலைகளிலும் மூழ்கிவிடுவேன். ஆனால் அங்கே சென்றால் கவனம் வேலை மீது மட்டுமே இருக்கும். முதலில் நான் இந்த வேலையை செய்ய மறுத்துவிட்டேன். ஆனால் இப்போது என் கணவர் சும்மாதானே இருக்கிறார், என் மகளை பார்த்துக் கொள்வார் என்று நினைத்தேன். வாலிப பெண்ணை வீட்டில் தனியாக விட்டுவிட்டுச் செல்ல முடியாது அல்லவா? ஆனால் இந்த நாட்களில் வீட்டு சூழ்நிலை வேறு மாதிரியாக இருந்ததால் நான் இந்த வேலையைச் செய்யலாம் என்று யோசித்து தினமும் வேலைக்குச் சென்று வந்தேன். மாலை நான் திரும்பி வரும்போது என் மகள் தினமும் மகிழ்ச்சியோடு என்னிடம், இன்று அப்பா எனக்கு இந்த பொருளை வாங்கித் தந்தார், இன்று எனக்குச் சுடிதார் வாங்கித் தந்தார், இன்று நாங்கள் உலா வரச் சென்றோம், நான் கோல்கப்பாவும் சாப்பிட்டேன், ஐஸ்கிரீமும் சாப்பிட்டேன் என்று சொல்வாள். ஆனால் சில நாட்களாக என் மகள் எனக்கு இதையெல்லாம் சொல்வதில்லை. மாறாக ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். நான் அவளிடம், ஏன் இந்த நாட்களில் அப்பாவுடன் வெளியே செல்வதில்லை என்று கேட்டேன். அதற்கு அவள், செல்கிறேனே என்றாள். அப்படியானால் ரோஜும் என்ன செய்தாய் என்று ஏன் என்னிடம் சொல்வதில்லை? நான் நாள் முழுதும் வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் இருவரும் தான் ஜாலியாக இருக்கிறீர்கள். என்னிடம் சொல்லாவது செய், குறைந்தபட்சம் கேட்டாவது நான் சந்தோஷப்படுவேன் என்று சொன்னேன். நான் என் மகளிடம் புன்னகையோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவளுக்காக நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட சந்தோஷமாக தெரியவில்லை. பிறகு என் மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகத் தொடங்கியது. சில நேரங்களில் என் இடுப்பு வலிக்கிறது என்பாள். சில நேரங்களில் என் கால்கள் வலிக்கின்றன என்பாள். அவளுக்கு என்ன ஆகிறது என்றே எனக்கு புரியவில்லை. எங்கள் கிராமம் முழுவதற்கும் ஒரே ஒரு மருத்துவர்தான் இருந்தார். அவரிடம் பேசியபோது, பெண் பெரியவளாகி வருகிறாள், அதனால் இதெல்லாம் நடக்கும், நீ அதிக கவலைப்படாதே. அவளுக்கு வலிக்கும்போது வலி நிவாரணி மாத்திரை கொடு, அவளுடைய உணவை சீராக்கு, பால் போன்றவை கொடு, சரியாகிவிடும் என்று கூறினார். நான் சரி என்று சொல்லிவிட்டு அந்த விஷயத்தில் அவ்வளவாக கவனம் செலுத்தவில்லை. இன்னொரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், இந்த நாட்களில் என் கணவர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அவருடைய மனநிலையும் மிகவும் நன்றாக இருந்தது. பல நாட்களாக அவர் என்னுடன் சண்டையிடவும் இல்லை, வீட்டிற்கு பணமும் கொண்டு வந்து கொடுத்தார். ஆனால் என்னை விட்டு தள்ளித் தள்ளியே ஓடினார். எங்களுக்கு என்ன அவ்வளவு வயதா ஆகிவிட்டது? அவர் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தால் அந்த சிறு அன்பை என்னுடனும் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லவா? வாழ்நாள் முழுவதும் என்னோடு சண்டையிட்டுக் கொண்டேதான் இருந்தான். ஆனால் அவன் என்னை விட்டு ஓர் அந்நியனைப் போல விலகி ஓடிக்கொண்டிருந்தான். அவனுடைய இந்தச் செயலைக் கண்டு நான் சற்று வியப்படைந்தேன். ஆனால் எனக்கு வேலைகள் அவ்வளவு அதிகமாக இருந்ததால் வேறு எதையும் யோசிப்பதற்கோ செய்வதற்கோ எனக்கு நேரமே இருக்கவில்லை. ஒருநாள் நான் என் கணவரிடம், நம் மகளுக்கு ஏதாவது வரன் பார்க்கலாம் என்று சொன்னேன். அதற்கு அவர், இப்போதேவா என்று கேட்டார். நான் சொன்னேன், வரன் அமைவதற்கே 1-2 ஆண்டுகள் ஆகிவிடும். மேலும் கல்யாணமும் இளமையிலேயே நடக்க வேண்டுமல்லவா? நாமும் இன்னும் இளமையாகத்தானே இருக்கிறோம். கடவுளின் படைப்பைப் பாருங்கள். நம் சிறிய குழந்தையும் வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள். நாம் ஒன்றும் இவளை வேலைக்கு அனுப்பப் போவதில்லையே. வேறு எதுவும் செய்ய வேண்டாம் எனும்போது கல்யாணம் செய்து வைத்துவிடலாம். என் கணவர் சொன்னார், இல்லை, இப்போது வேண்டாம். இப்போது இவள் மிகவும் சிறியவள். நான் இவளுக்கு 20 வயது ஆகும் வரைதான் திருமணம் செய்து வைப்பேன். இவளுக்கு 20 வயது ஆகும் வரை நான் இவளுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன். நான் சொன்னேன், 20 வயது என்பது மிகவும் அதிகம். 18 வயதுதான் சரி. அதற்கு அவர் சொன்னார், இல்லை, பெண் புரிதலும் முதிர்ச்சியும் அடையும் வரை அவளுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அதற்கு முன் திருமணம் செய்வது அநியாயம், கொடுமை. நான் சொன்னேன்,
என்னைப் பற்றியும் யாராவது இப்படி யோசித்திருக்கக் கூடாதா? நீங்களோ எனக்கு 16 வயதிலிருந்தே கொடுமை செய்யத் தொடங்கிவிட்டீர்கள். அதற்கு அவர் சொன்னார், நாங்களோ படிப்பறிவில்லாத அஞ்ஞானிகளாக இருந்தோம். எங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆலோசனை சொல்லவும் யாருமில்லை. எங்கள் பெற்றோரும் எங்களைப் போலத்தான் இருந்தார்கள். ஆனால் இப்போது நாங்கள் உலகத்தை பார்த்துவிட்டோம். அதனால் இனி நாங்களும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்க மாட்டோம். அது மட்டுமல்லாமல் நமக்கு ஒரே ஒரு மகள்தானே இருக்கிறாள். என் கணவர் இந்த வார்த்தைகளை மிகவும் அன்போடு பேசினார். இல்லையென்றால் வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயத்தை எனக்கு குத்திக்காட்டும் பேச்சாகவே ஆக்கியிருந்தார். ஒரே ஒரு மகளைத்தான் பெற்றெடுத்தாள். அதற்குப் பிறகு மலடியாகிவிட்டாள். இதை வைத்து நான் என்ன செய்வது? இவள் ஒன்றும் என் பரம்பரையை வளர்க்கப் போவதில்லை. இவள் என் பணத்தை செலவு செய்துவிட்டு தன் வீட்டிற்குச் சென்று விடுவாள் என்று என் கணவர் என் மனதை மிகவும் காயப்படுத்தியிருந்தார். இருந்தபோதிலும் அவர் என் மகளின் தகப்பன் என்பதை நினைத்து நான் அவரை மன்னித்து விட்டேன். ஆனால் ஒரு நாள் அவர் என்னை மன்னிக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்றை செய்துவிடுவார் என்று எனக்கு தெரியாமல் போயிற்று. ஒரு நாள் காலையிலிருந்தே என் மகளின் உடல்நிலை சரியில்லாதது போல் எனக்குத் தோன்றியது. பிறகு மதிய வேளையில் அவள் மயக்கமடைந்து விழுந்துவிட்டாள். நான் அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றேன். மருத்துவர் சொன்ன விஷயத்தைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். நான் சொன்னேன், என் மகள் அப்படிப்பட்டவளே அல்ல. அதற்கு அவர், உங்கள் மகளுக்கு நடக்கக்கூடாத ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். நான் என் மகளை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். பிறகு அவள் கன்னத்தில் அறைந்து, நீ யாராவதுடன் தவறான தொடர்பு வைத்திருக்கிறாயா என்று கேட்டேன். அவள் என் காலில் விழுந்து, நான் அப்படி எதுவும் செய்யவில்லை அம்மா என்று அழத் தொடங்கினாள். பிறகு அவள் எனக்கு ஒரு விஷயத்தைச் சொன்னாள். அதைக் கேட்டதும் என் தலையில் வானமே இடிந்து விழுந்தது போலவும், என் கால்களுக்கு கீழே நிலமே இல்லாதது போலவும், உலகின் அனைத்து கற்களும் என் மீது வீசப்படுவது போலவும் இருந்தது. என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. நான் என்னை ஒரு அறைக்குள் பூட்டிக் கொண்டேன். 2 மணி நேரத்திற்குப் பிறகு வெளியே வந்து என் மகளிடம், நீ பொய் சொல்லவில்லையே என்று கேட்டேன். அதற்கு அவள், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் அம்மா, என் வார்த்தையை நம்புங்கள் என்றாள். பிறகு இரவில் என் கணவர் ஒரு காட்சியைக் கண்டு வியப்பில் உறைந்து போனார். நான் என் மகளை என் அறையிலேயே தூங்க வைக்கத் தொடங்கினேன். என் கணவர், இவளை ஏன் இங்கே தூங்க வைத்திருக்கிறாய்? இவளுக்கென்று தனி அறை இருக்கிறதே என்று கேட்டார். அதற்கு நான், இனிமேல் இவள் இங்கேயேதான் தூங்குவாள் என்று சொன்னேன். அதற்கு அவர், அப்படியானால் நான் எங்கே போவது என்று கேட்டார். நான் அவரிடம், உங்கள் இஷ்டம் போல எங்கே வேண்டுமானாலும் போங்கள் என்று சொன்னேன். என் கணவர், உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் முகத்தை இப்படி வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், நான் முகத்தை ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. நான் என் மகளை கட்டியணைத்துக் கொண்டுதான் தூங்குவேன். அப்போது கூட என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அடுத்த நாளிலிருந்து நான் வேலைக்குப் போவதையும் நிறுத்திவிட்டு மீண்டும் வீட்டிலேயே துணி தைக்கத் தொடங்கினேன். என் கணவர், வேலைக்கு ஏன் போகவில்லை என்று கேட்டார். அதற்கு நான், வேலையை விட்டுவிட்டேன் என்று சொன்னேன். என் வார்த்தையைக் கேட்டு அவர் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். இவ்வளவு நல்ல வேலையை ஏன் விட்டாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆமாம், நான் விட்டுவிட்டேன். அதுவும் தவிர உங்களுக்கு என்ன நல்லதோ கெட்டதோ எனக்குச் செய்ய விருப்பமில்லை, அதனால் விட்டுவிட்டேன். நீங்களும் உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். நீங்கள் செய்து கொண்டிருப்பது நல்ல விஷயம் அல்ல. அதனால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதைக் கேட்ட என் கணவர் என்னை வியப்புடன் பார்த்தார். என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுகிறாள் இந்த பைத்தியக்கார பெண் என்பது போலிருந்தது. உண்மையில் அவருக்கு நான் சொன்னதன் அர்த்தம் புரிந்துதான் இருந்தது. அதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் ஒன்றும் சிறிய குழந்தை அல்ல. அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய சைகையாக இருந்தது. அவர், இவளை இந்த அறையிலிருந்து வெளியே அனுப்பு என்று கூறி சண்டையிட்டார். நான் என் கணவரிடம், எனக்கு உன்னுடைய தேவை எதுவும் இல்லை. மேலும் நான் இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் எனும்போது இப்போது என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், நீ என் மனைவி, எனக்கு நீ தேவை என்றார். நான் சொன்னேன், எனக்கு நீ தேவையில்லை, என் மகள் என்னோடுதான் தூங்குவாள். உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நான் என் மகளின் அறைக்கே சென்று விடுகிறேன். ஆனால் அந்த அறைக்கு கதவு இல்லை, அதனால் நான் அங்கே செல்ல விரும்பவில்லை. நாங்கள் ஏழைகளாக இருந்தோம். எங்களால் ஒரு கதவை கூட பொருத்த முடியாமல் இருந்தது. நாட்கள் இப்படித்தான் கடந்து கொண்டிருக்கின்றன. என் மகளின் உடல்நிலையும் தேறிக்கொண்டிருந்தது. நான் வெளியே சென்று வேலை செய்யாததால் எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. எங்கள் வீட்டின் நிலைமை மீண்டும் மோசமடைந்தது. என் கணவர் வீட்டுப் பொருட்களை வாங்கி வருவதையும் மீண்டும் நிறுத்திவிட்டார். இப்போது நான் என் மகளை அவருடன் வெளியே போக விடுவதில்லை. நான் அறையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன்.
சமையல் செய்து ஏற்கனவே சமையலறையில் வைத்திருந்தேன். என் மகள் என்னை எழுப்பி, அம்மா பசிக்கிறது, வந்து சாப்பிடுங்கள் என்றாள். என் கணவரும் வெளியே உட்கார்ந்திருந்தார். நாங்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதற்குப் பிறகு நான் எங்கே இருக்கிறேன் என்ற உணர்வே எனக்கு இல்லாமல் போனது. நடிரவில் எனக்கு விழிப்பு வந்தபோது என் காலடியிலிருந்து நிலமே நழுவுவது போன்ற ஒரு காட்சியைக் கண்டேன். என் மகள் எனக்கு அருகில் இல்லை. நான் உடனே எழுந்திருந்து கழிப்பறையை நோக்கிச் சென்றேன். ஒருவேளை அவள் அங்கே இருப்பாளோ என்று நினைத்தேன். ஆனால் அவளும் அங்கே இல்லை. அதற்குப் பிறகு நான் கண்ட காட்சி என் கால்களுக்கு கீழே இருந்த பூமியையே நழுவச் செய்தது. என் மகள் தன் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். என் கணவர் கட்டிலில் உட்கார்ந்திருந்தார். நான் சில நிமிடங்கள் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். அவர், ஏன் பைத்தியம் பிடித்தது போல பார்த்து கொண்டிருக்கிறாய்? போய்த் தூங்கு, போ, இங்கிருந்து போ என்று கூறினார். அவர் உணவில் தூக்க மாத்திரையை கலந்திருந்தார். இல்லையென்றால் எனக்கு ஒருபோதும் இப்படி மயக்கமடையும் அளவிலான தூக்கம் வந்திருக்காது. என் மகள் எப்போது அங்கிருந்து சென்றாள் என்றே எனக்கு தெரியவில்லை. காலையில் என் மகளுக்கு காய்ச்சல் அடித்தது. அவளுக்கு நினைவே வரவில்லை. நான் மிகவும் பதற்றமடைந்தேன். பக்கத்து வீட்டுப் பெண் ஒருவரை அவளுக்கு அருகில் உட்கார வைத்துவிட்டு மனதிற்குள் ஒரு முடிவெடுத்தேன். நான் தெருவிற்குச் சென்று மண் அள்ளும் தொழிலாளியிடம் பாராவளையிருந்து மண்வெட்டியை எடுத்து வந்தேன். இரவில் தெரு முழுதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆனால் குளிர்காலம் என்பதால் அனைவரும் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்கும் அமைதி நிலவியது. ஒருவித நிசப்தம் பரவியிருந்தது. காலை விடிந்ததும் எனக்கு சீக்கிரமே விழிப்பு வந்துவிட்டது. நான் என் வேலையில் பிஸியாக இருந்தேன். ஆனால் திடீரென்று வீட்டின் கதவுத் தாழ்பால் தட்டப்பட்டது. தட்டுபவரின் பாணியை பார்த்தால் அவர் ஏதோ போலீஸ்காரர் போலவோ அல்லது கொள்ளையன் போலவோ இருந்தது. மிகவும் மோசமான முறையில் கதவைத் தட்டிக் கொண்டிருந்தார். நான் பயந்து போய் கதவை திறக்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன். என் மகளும் எழுந்துவிட்டாள். அவள், அம்மா என்ன செய்கிறீர்கள்? முற்றம் ஏன் தோண்டப்பட்டிருக்கிறது? அப்பா எங்கே? என்று கேட்டாள். நான் சொன்னேன், அந்த ஆளை அப்பா என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. என் மகள் என்னை பார்த்ததும் அவள் வாயிலிருந்து அலறல் சத்தம் வந்தது. அவள், உங்கள் துணியில் இதெல்லாம் என்ன ஒட்டியிருக்கிறது? என்று கேட்டாள். நான் சொன்னேன், பைத்தியமே, நான் பாத்ரூமில் விழுந்துவிட்டேன் அல்லவா, அதனால் பல இடங்களில் காயம் ஏற்பட்டுவிட்டது. அதுதான் என் உடையில் இதெல்லாம் பட்டுவிட்டது. நீ பயப்படாதே, நான் உன் அம்மா அல்லவா, நான் எல்லாவற்றையும் சரிசெய்து விட்டேன். ஆனால் வெளியே மீண்டும் மீண்டும் கதவுத் தாழ்பால் தட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அவள், கதவில் யார் இருப்பது? ஏன் நம் வீட்டின் கதவை உடைக்கிறார்கள்? என்று கேட்டாள். நான் சொன்னேன், உன் பொருட்களை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டு ஆண்டியின் வீட்டிற்குச் செல். நான் உன்னை வந்து அழைக்கும் வரை அங்கேயே இரு. நான் மிகவும் பயந்து போய் அவளுடைய சில பொருட்களை பேக் செய்து பக்கத்து வீட்டுக்காரி வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன். அவள் என்னுடைய மிகவும் நல்ல தோழி. நான் என் தோழியிடம் என்னுடைய நகைகள் அனைத்தையும் சேர்த்து வைத்திருந்த பணத்தையும் கொடுத்துவிட்டேன். என் மகள் உன்னிடம் இருக்கும் வரை அவளை மிக நன்றாக பார்த்துக்கொள். தேவைப்பட்டால் சில நாட்களுக்கு அவளை இங்கிருந்து வெகு தொலைவிற்கு அனுப்பிவிடு. அவளை இங்கிருந்து அழைத்துக் கொண்டு போய்விடு. எனக்கு இவளை என் மகனுக்குப் பிடிக்கும். இவளை என் மருமகளாக்கிக் கொண்டு எப்போதும் என்னுடனேயே வைத்துக்கொள்வேன் என்று நீ எப்போதும் சொல்வாய் அல்லவா, அதையே செய் என்று கூறினேன். நான் என்ன செய்தேன் என்பது என் தோழிக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. ஒரு உண்மையான தோழியாக இருந்ததால் அவள் என் மகளை தன் சொந்தப் பிள்ளையை விடவும் மிகச் சிறப்பாக பார்த்துக்கொள்வேன் என்று வாக்குறுதி அளித்துவிட்டுச் சென்றாள். இப்போது என் மகள் அவளுடைய பொறுப்பில் இருந்தாள். இழப்பதற்கு என்னிடம் இனி எதுவுமே இல்லை. நான் வீட்டில் முற்றிலும் தனியாக இருந்தேன். மக்கள் மீண்டும் மீண்டும், சகோதரி, கதவைத் திற, இல்லையென்றால் கதவை உடைத்து விடுவோம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் கதவை திறக்காதபோது அவர்கள் அதை உடைக்கத் தயாரானார்கள். நான் பயந்திருந்தேன். ஆனால் எதற்கு பயப்பட வேண்டுமோ அது மக்களுக்கு ஏற்கனவே நடந்துவிட்டிருந்தது. நான் என் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு உடைக்கப்பட்டது. காவல்துறையினரும் சில செய்தி சேனல்காரர்களும் உள்ளே வந்தார்கள். அங்கு இருந்த காட்சியைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார்கள். முற்றத்தில் குழி தோண்டப்பட்டிருப்பதையும் அங்கிருந்த மண் ஈரமாக இருப்பதையும் கண்டதும் அவர்களுக்கு நிலைமை புரிந்துவிட்டது. பிறகு காவல்துறை அந்த பள்ளத்திலிருந்து மண்ணை அகற்றியபோது அங்கிருந்த அனைவரின் கண்களும் அதிர்ச்சியில் விரிந்தன. நான் எதுவுமே நடக்காதது போல அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். அவர்கள் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். பெண் காவலர் என்னை பிடித்துக் கொண்டார். நான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று கூறினேன். இந்த விஷயம் பகுதி முழுவதிலும் பரவிவிட்டது. மகள் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள்.
அதற்கு நான், அவள் யாரோ ஒருவனுடன் ஓடிவிட்டாள், அவள் எங்கே இருக்கிறாள் என்று எனக்குத் தெரியாது என்று பொய் சொன்னேன். வெளிப்படையாகச் சொல்வதானால், அவர்கள் என் மகளிடம் கேள்வி பதில்கள் கேட்பதையோ நான் என்ன செய்தேன் என்பதை அவள் அறிந்து கொள்வதையோ நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் மிகப் பெரிய கேள்வி என்னவென்றால், என் கணவர் எங்கே இருந்தார் என்பதுதான். அவர் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கேயேதான் இருந்தார். அவர் செய்த காரியத்திற்குப் பிறகு அவருக்கு அதுதான் சரியான இடம். அவர்கள் என்னை அங்கிருந்து அழைத்துச் சென்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் என்னை இந்த உலகத்திலேயே இல்லாத ஒருத்தியைப் போல பார்த்தார்கள். யாராலும் எதிர்பார்க்க முடியாத ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்துவிட்டது போல பார்த்தார்கள். ஆம், நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தைத்தான் செய்திருந்தேன். ஆனால் என்னை அந்த நிலைமைக்கு கொண்டு சென்றவன் என் கணவன்தான். யாரும் என் அருகில் வரவில்லை. நான் மனிதன் இல்லை, ஏதோ ஒரு பேய் என்பது போல அனைவரும் எனக்கு பயந்தார்கள். ஏனென்றால் நான் செய்த செயலும் அப்படிப்பட்டதுதான். அவர்கள் பக்கத்து கடைக்காரரிடமும் விசாரணை நடத்திக் கொண்டிருந்தார்கள். இவள் என்னிடம் வீட்டில் ஏதோ வேலை நடப்பதாக கூறி பெரிய மண்வெட்டி கேட்டாள். இந்த பெண் இப்படிச் செய்வாள் என்று எனக்கு எப்படித் தெரியும் என்று கூறினான். பகுதி மக்களும், இவள் மிகவும் நல்ல பெண், ஊருக்கெல்லாம் துணி தைத்துக் கொடுப்பாள், அமைதியானவள், யாருடனும் சண்டை சச்சரவு கிடையாது, இவளுக்கு அப்படி என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை, எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, இவளுடைய மகளும் எங்கே போனாள் என்று தெரியவில்லை என்று பேசிக்கொண்டார்கள். என் தோழி, நான் இவளுடைய தோழிதான், இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்குத் தெரியாது என்று வாக்குமூலம் அளித்தாள். அவள் என் மகளை எங்கோ பாதுகாப்பாக அனுப்பிவிட்டாள். அது அவள் எனக்கு செய்த மிகப்பெரிய உதவி. இதற்குப் பிறகு ஒரு பெண் செய்தியாளர் மிகவும் பரிவோடு என்னிடம், நீங்கள் ஏன் இப்படிச் செய்தீர்கள்? உங்கள் சொந்த கணவரையே கொன்று அந்த பள்ளத்தில் புதைத்து உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டாள். ஆனால் நான் உரத்த குரலில், எந்த பெண்ணாவது சும்மா இப்படிச் செய்வாளா? நீ படித்தவள்தானே, ஒரு பெண் இந்த நிலைமைக்கு எப்படி வருகிறாள் என்று உனக்குத் தெரியாதா? அந்த மனிதன் இதற்குத்தான் தகுதியானவன். அவனுக்கு இந்த நிலைமையை ஏற்படுத்துவேன் என்று நான் சத்தியம் செய்திருந்தேன். ஏனென்றால் அவன் தன் சொந்த மகளுடனேயே தவறான உறவு வைத்துக் கொண்டிருந்தான் என்று கூறினேன். என் மகளிடம் அவன் தவறாக நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பாசம் விழித்துக் கொண்டதே என்று நான் நினைத்தேன். ஆனால் அவனுக்குள் பாசம் விழித்துக் கொள்ளவில்லை, அவனுக்குள் இருந்த மிருகத்தனம் விழித்துக் கொண்டிருந்தது. அதனால் நான் அவனைக் கொன்றது முற்றிலும் சரியே. இந்த விஷயம் வெளிவந்தபோது மக்களும் நான் செய்தது முற்றிலும் சரி என்றே சொல்லத் தொடங்கினார்கள். யாருக்கு ஆதரவாக நிற்க வேண்டுமென்பது இந்த சமூகத்திற்கும் தெரியட்டுமல்லவா? ஆனால் இப்போது மக்கள் அனைவரும் என் பக்கம் இருந்தார்கள். நீ மிக சிறப்பாக செய்தாய், இதை அனைவருக்கும் ஒரு பாடமாக ஆக்கிவிட்டாய் என்று அவர்கள் கூறினார்கள். இப்போது அனைவரும் அவன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருந்திருப்பான், மாற்றாந்தந்தையா என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் அவளுடைய சொந்த பெற்ற தகப்பன்தான். இருப்பினும் அவன் எப்படி இந்த நிலைக்கு தாழ்ந்து போய் இப்படி ஒரு காரியத்தை செய்தான்? என் மீது வழக்கும் நடந்தது. தண்டனையை அனுபவித்த பிறகு சில வருடங்களிலேயே நான் விடுவிக்கப்பட்டேன். நான் திரும்பி வந்தபோது என் மகள் தன் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் இருந்தது. நான் அவளிடம் அவனை மிகவும் நன்றாக வளர்க்க வேண்டும் என்று கூறினேன். என் மகள் என்னை கட்டியணைத்து விம்மி விம்மி அழுதாள். ஏனென்றால் செய்தித்தாளின் மூலம் அவளுக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. நண்பர்களே, உங்களுக்கு எங்களுடைய இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த கட்ட அப்டேட் உங்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கண்டிப்பா அழுத்தவும்.